தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடகி. இது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, எப்பவுமே நம்முடைய கோரிக்கை ஏற்கப்பட்டால், அந்த கோரிக்கையினுடைய விளைவாக ஒரு மாற்றம் ஏற்பட்டால், அது ஆட்டோமேட்டிக்கா உணர்வு ரீதியாக எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஜந்தன் மந்திரினுடைய போராட்டம், ஒரு 15 ஒரு மாத காலமாகவே அங்க பெரும் மக்கள்னா யாரு? தொண்டர்கள்னா எந்த கட்சி தொண்டர்கள் கிடையாது, யாரும் கிடையாது, மாணவர்கள். மிக தெளிவாக எந்த அரசியல் கட்சி சாயமும் இல்லாமல் மாணவருடைய போராட்டம். அதுவும் அது ஏன் அந்த போராட்டம் வந்தது? கரப்பாம்பூச்சி ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வாயால இந்த வெட்டியா சுத்திட்டு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கரப்பாம்பூச்சிக்கு சமம், ஒட்டுண்ணிகளுக்கு சமம், இவங்கெல்லாம் வேலை வெட்டியே கிடையாது அப்படின்னு பேச போக, அது ஒரு பெரும் அதுதான் தொடக்க புள்ளி. அது பெரும் பிரளயமாக வெடிக்க ஆரம்பிச்சு மாணவருடைய போராட்டமாக வந்து இதுக்கிடையில நீட் மருத்துவ கனவை, மருத்துவர் ஆகணும்ன்ற அந்த எண்ணத்தை கனவாக்கி நனவாக்க விடாமல் செய்கிற சதி, ஸ்கேமு, மோசடி, நீட் தேர்வுன்ற பேர்ல நடத்துகிற அட்ராசிட்டி, நீட் கோச்சிங் சென்டர்ல கோடியா குவிக்கிற அயோக்கியத்தனம், இது எல்லாவற்றையும் மடை மாற்றி நீட் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து அதற்கு வினாத்தாள் கசிவுக்கு காரணமான கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுன்ற ஒரு முதல் அஜெண்டா. அப்புறம் வந்து காவல்துறை தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த நீட் தேர்வு கசிவால் மரணம் அடைந்த, தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பு கொடுக்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகளை முன்வைத்து மாணவருடைய போராட்டம், அபிஜித் அப்படின்றவருடைய முன்னெடுப்பால் நடந்த இந்த போராட்டம் என்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் கடந்த பிறகு, தீவிரம் அடைந்த பிறகு, இன்னைக்கு வந்து பஞ்சாப்லேருந்து நிகாங் சீக்கிய அமைப்பெல்லாம் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்தியா முழுமைக்கும் விமானத்தில் போனாலும் சரி, எந்த வாகனத்தில் போனாலும் அவங்க ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வராங்க. கத்தி, ஈட்டி, கொடுவாள் அப்படின்னு என்னென்னமோ வச்சுருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காங்க, தலைப்பாகை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தற்காப்புக்காக அந்த ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டாங்களாம். மற்றவர்களுக்கு ஒரு தவறு நடக்குது, அந்த இடத்துல வந்து காப்பாற்ற போனோம் அப்படின்னா அவர்கள் வந்து அதை பயன்படுத்தலாம்னு லைசன்ஸ் இருக்கான். அவர்களை தவிர்க்கவே முடியாத இடத்துல இருக்காங்க சீக்கியர்கள், நிகாங் சீக்கியர்கள். அவங்க வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டாங்க. குதிரையிலையும் அதுலையும் இதுலையும் வந்துட்டாங்க. காவலர்கள் அவங்கள பார்த்து மிரள்றாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து துணை இராணுவ படை பேரில் குண்டர்கள், RSS குண்டர்கள், அயோக்கியத்தனம் பண்ணுறவன் இவெல்லாம் பூந்து அந்த மாணவர்களை அடித்து பல பேரை காயமாக்கி பல பேரை உயிருக்கு போராடுற நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டானுங்க. அந்த சூழ்நிலையில கூட தொடர்ச்சியாக போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சு மோடி அரசாங்கம் 2017ஆம் ஆண்டு ஆட்சி பிடிச்ச பிறகு இப்படி ஒரு போராட்டத்திற்கு பணிந்து பயந்து நடுங்கி மத்திய அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்தது வந்து இதுதான் முதல் முறை. எனக்கு தெரிஞ்சு மோடி வந்து உண்மையிலே பயந்து போயிருக்காருன்னு தெரியுது. இந்த மாணவர் போராட்டத்தை பார்த்து, கரப்பாம்பூச்சியை பார்த்து மோடி பயந்துட்டாருன்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் முன்னாடியே. உண்மைதான், அதுதான். அந்த பயத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு அவர் ஆட்சிக்கே ஆபத்து வருது. இப்போ அடுத்த கோரிக்கையை பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டானா சிக்கலா போயிடும்ல. அதனால பலி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. தர்மேந்திர பிரதான பலி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரை வேணாலும் காவு கொடுப்பாங்க. முன்னாள் துணை ஜனாதிபதியா இருந்தவர், மாநிலங்களவையுடைய சபாநாயகராக இருந்த தன்வீர், அவரை வந்து ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு செகண்ட்ல அவரை பதவி தூக்கிட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, எங்க இருக்காருன்னே தெரியல. இப்போ அப்பேற்பட்ட மோசமான அரசாங்கம் தான் பாஜகவுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை இன்றைக்கு கலகலத்து போக செய்த ஆணிவேர், அரசாங்கத்தினுடைய ஆணிவேராக இருக்கிற அந்த உறுதியை குலைக்கிற விதமாக மாணவர் போராட்டம் டெல்லியில ஜந்தன் மந்திரில் தொடங்கிய போராட்டம் இன்னைக்கு நாடு முழுக்க கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லா மாநிலங்களும் சப்போர்ட் பண்றாங்க. பெரும்பாலான மாநிலங்கள்லாம் மாணவர்கள் வந்து போராட்டத்தினுடைய வீரியத்தை அதிகப்படுத்திட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டாங்க. எதிர்ப்பு எப்படி காட்டினாலும், போலீஸ் வச்சு அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் மாணவருடைய போராட்டம் நிற்கல. மழை பெய்யுது, மாணவர் போராடுறான், நனைஞ்சுக்கிட்டே போராடுறான். போலீஸ் அடக்குமுறை, அதை எதிர்க்கிறாங்க. இதில் என்னன்னா, பெண்கள், இளம் பெண்கள் வந்து போராட்டத்தில் அவ்வளவு ஆக்ரோஷமாக வந்து கலந்துக்கிறாங்க, குடும்பமாக கலந்துக்கிறாங்க. ஒரு பெரிய ரெவல்யூஷன், இளைஞர் படையினுடைய, மாணவர் படையினுடைய தன்னெழுச்சியான அந்த போராட்டம் என்பது பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு.
பாஜக அரசாங்கம் ஆடி போயிருக்கு. நேற்று முன்தினம் வரை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்பது இல்லை என்ற நிலைக்கு தான் இருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை அவர் ராஜினாமா செய்து விட்டால் இதையே காரணமாக வச்சு இனி எல்லா விதத்திலும் போராட்டம் நடத்துவாங்க. போராட்டினா அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா ஸ்திரத்தன்மை போயிடும், நம்முடைய பவர் போயிடும் அப்படின்னு மோடி சர்க்கார் எப்பவுமே கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்குது. நம்ம என்ன செஞ்சாலும் அந்த மக்கள் நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டு அனுபவிச்சிட்டோம். ஏன்னா இப்போ அப்படி தான் அனுபவிக்கிறாங்க. ரூபா நோட்டை அதை இல்லைன்னு ஆக்கும்போது 1000-500 இல்லை இனிமேல் இந்த செல்லாதுன்னு அறிவிக்கும் போது எந்த தைரியத்தில் அறிவிச்சார் மோடி? அவங்க சொன்ன பொய் என்ன தெரியுமா? கருப்பு பணம் அதிகமாக புழங்குது, அதனால இந்த காசை நாங்கள் ஒழிச்சிட்டோம், வெளிநாட்டு சதி இருக்கு, அதனால கள்ள நோட்டு நிறைய இருக்கு, அதனால நாங்கள் அதை ஒழிச்சோம். நாங்கள் அப்புறம் வெளிநாட்டு வங்கிகள்லேருந்து கருப்பு பணத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க, கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கிறான்னு சொன்னாங்க. ஒன்றும் கூட செய்யலைங்க. இந்த மோடி அரசாங்கம் சொன்ன ஒன்று கூட செய்யலை. அப்புறம் 2000 ரூபாயை கொண்டு வந்தாங்க. ஏன் 2000 கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு 2000 புழக்கத்திலே இல்லை. 94% திரும்ப பெற்றுக்கொண்டது வங்கி. இன்னும் 6% எங்கேயோ இருக்கு, யாருக்கிட்டயோ இருக்கு. இப்போ கூட 2000 ரூபா எடுத்துட்டு போய் நீங்க பேங்க்ல கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க. பல முறை அதற்கான சத்தமில்லாத வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன நோக்கத்துக்காக அந்த ரூபா நோட்டை மாத்தினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ரூபாய் நோட்டை மாற்றிய காலத்துல ஏராளமான ஏழைகள் தன்னுடைய சிறுவாட்டு காசு அங்கங்கே சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரு ராத்திரியில் காசு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. கதறி துடிச்சு போய் பேங்க் வாசலில் போய் நின்னாங்க. பல பேர் மயங்கி ஊந்து செத்தாங்க. ஆனால் அந்த மோடி அரசாங்கம் அதையெல்லாம் ரசித்தது. அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் பண்ணி கொடுக்கல, அயோக்கியத்தனமாக செய்தது. அப்பேற்பட்ட விஷயங்களில் தொடர்ந்து இந்தியாவை பதட்டமாகவே வச்சுட்டு இருக்கிறது மோடியோட பழக்கம். ஆனால் அப்பேற்பட்ட மோடியே ஒருத்தன் பதட்டமடை வைக்கிறான்னா ஒருத்தர் கிடையாதுங்க, மாணவர் எழுச்சி. அதுதான் இந்த இளைஞர்களுடைய வீரியத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணா என்ன நடக்கும்? இப்போ மோடி கடும் கோபத்தில் இருப்பார். யார் மேலே தெரியுமா? இந்த போராட்டம் நடத்துகிற மாணவர்கள் மேலாம் இருக்க மாட்டார். இந்த வார்த்தையை விட்டார் பாருங்க ஒரு நீதிபதி, சூரியகாந்த்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் தான் இந்த வார்த்தையை விட்டது. இளைஞர்கள்லாம் காக்கராச்சு, கரப்பாம்பூச்சி, ஒட்டுண்ணின்னு அவர் தான் சொன்னார். அதுதான் இந்த போராட்டத்துக்கான விதை, அங்கிருந்து ஆரம்பிச்சது. அந்த நீதிபதி மேல மோடியும் அமித்ஷாவும் கடும் கோபத்தில் இருப்பாங்க. இப்ப ஏராளமான வெறியில் இருப்பாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு அதான் தொடக்க புள்ளி. இப்போ இவங்க ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருந்த மாணவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக, சந்தோஷம் தரும் விதமாக இன்றைக்கு தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா அறிவிப்பு வந்திருக்கு. ராஜினாமா பண்ணிட்டார், லெட்டர் அனுப்பிச்சிட்டார். புதிய கல்வி அமைச்சர் யாருன்ற கேள்வி வரும். ஆனால் புதிய கல்வி அமைச்சர் உடனடியாக போட மாட்டாங்க. இது அமைச்சரவையில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுதுன்றாங்க. பல பேருக்கு அமைச்சர் ஆக்க போகிறாங்கன்றாங்க. அதோடு சேர்ந்து கல்வி அமைச்சர் புதியவர் வேற யாராவது இனிமே தான் வருவாங்க. இப்போ கூடுதல் பொறுப்பாக யார்ட்டையாவது ஒப்படைப்பாங்க. ஆனால் இந்த போராட்டம் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, அப்போ போராட்டம் சக்ஸஸ், உடனடியாக அது போராட்டத்தை மாணவர்கள் கைவிட்டுருவாங்களா அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை. மாணவர்கள் இன்னும் சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அதில் பிரதானமான கோரிக்கை என்னன்னா, இந்த நீட்டு தேர்வுனால பாதிக்கப்பட்டு இறந்து போன அந்த மாணவர் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அது இல்லாமல் காட்டுத்தனமாக காட்டு தர்பார் நடத்திய காவல்துறையுடைய அட்ராசிட்டினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும். அந்த தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் இவருடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கு. ஆக போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார் அபிஜித். அங்கேயும் சரி, சென்னையிலும் அது ஒரு பெரிய சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுவரை மோடிக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாடு நாசமாக போனதில் மோடியினுடைய பங்கு மிக முக்கியம். அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய விளம்பரத்துக்காக அவர் நிறைய நாட்டையே அடகு வச்சிருக்கார் பல இடங்கள்ல. இன்றைக்கு அப்பேற்பட்ட மோடி பயந்து நடுங்கி பாராளுமன்றத்தை இழுத்து பூட்டக்கூடிய சூழ்நிலைக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் மாணவருடைய தன்னெழுச்சியான போராட்டம் தான். ஒரு அரசியல் சாயம் பூசலான்னு பார்த்தாங்க, மதச்சாயம் பூசலான்னு பார்த்தாங்க, வெளிநாட்டு சதின்னு சொல்லி பார்த்தாங்க, நிறைய பேரை உள்ள அனுப்பி அது ஆட்டத்தை கலைக்க பார்த்தாங்க. எதுவுமே எடுபடலை. அதன் விளைவாக இன்னைக்கு வேறு வழி இல்லை. இதை விட்டா நம்ம பதவிக்கு ஆபத்து, பிரதமர் பதவிக்கு ஆபத்தாயிடும். அதனால கல்வி அமைச்சரை காவு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி அவரிடம் வலுக்கட்டாயமாக ராஜினாமா பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அது ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய பில்டப் பண்ணியிருக்காரு. நான் கல்விக்காக அதை பண்ணேன், இதை பண்ணேன், நான் கடைசி வரைக்கும் நான் கல்விக்காக, மாணவர் போராட்டத்துக்காக, மாணவர்களுக்காக நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அள்ளி விட்டுருக்காரு. அவர் பேசிக்காக
RSSலேருந்து வந்தவர். இவ்வளவு நாள் அவரை காபந்து பண்ணி வச்சது வந்து மோடி கிடையாது, RSS இவரை காவு கொடுக்க தயாரா இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல இந்தியாவுடைய நிலைமை தலைகீழாக மாறுகிற சூழல் உருவாகுது. மேற்கு வங்கத்துல பெரிய போராட்டம் ஆரம்பிக்குது, பாம்பேல பெரிய போராட்டம் ஆரம்பிக்குது, சென்னையில பெரிய போராட்டம். ஏன்னா இந்த நீட் எதிர்ப்பு என்பது ஆரம்ப புள்ளி வந்து தமிழ்நாடு தான். அனிதாவுடைய மரணம் அந்த விதை தான் இன்றைக்கு ஆலமரமாக விருட்சமாக மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த தோல்வி என்பது மோடிக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எதிர்பாராத ஒரு ஷாக்கு. இதுவரையும் அவர் வந்து தோத்ததே கிடையாது. ஏன்னா தோல்விகள் எதுவுமே வந்து வீரனுக்கு தான் வரும். அவர் அதெல்லாம் கிடையாது, அவர் பயந்தாங்கொள்ளி. நம்முடைய பாரத பிரதமர் விஸ்வகுரு அவர்கள் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்துருக்கிற பயந்தாங்கொள்ளி. அதனால தான் கேட்டை இழுத்து மூடி ஓடி போனார், எங்கே உள்ளே வந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு. அவர் இன்றைக்கு கல்வி அமைச்சர்கிட்ட ராஜினாமா வாங்கியிருக்கிறார்னா பாஜக ஆட்சிக்கே ஆபத்தாக முடிகிற நேரத்தில் நாம் போய் மாட்டக்கூடாது. ஏன்னா இன்னும் 3 ஆண்டுகள் இருக்குது. இன்னும் அவங்க செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நிறைய மாற்றம் அவங்க செய்யறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. சிஸ்டத்தையே மாற்ற பார்க்குறாங்க. இதே சூழ்நிலை போனால் அவங்க டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டாடணும்னு பிளான் பண்ணுறாங்க. அது நடக்காது. ஏன்னா இப்போ எல்லா மாநிலங்களும் விழிப்படைஞ்சிட்டாங்க, எல்லா மாநிலங்களுக்கும் விவரமாயிட்டாங்க, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. டீலிமிட்டேஷனால என்ன பாதிப்புன்றதை மாநிலங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் அதுவும் செல்படுக்காது. அதற்கும் ஒரு பெரிய சிக்கல் வரும். ஜன்தன் மந்திர் வந்து இப்போ நிரந்தரமாக அந்த பகுதியை மூடுவதற்கு தயாராகிடுச்சு காவல்துறை. இன்னும் சொல்ல போனா அந்த உள்ள இருக்கிற மாணவர்களை சிறைப்படுத்த கூட தயாராகிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இரவுலேருந்து அங்கே ஃபுல்லாக பேரிகார்டு வந்து உருட்ட முடியாத தள்ள முடியாத அளவுக்கு வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பேரிகார்டெல்லாம். உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுகிற உள்ள இருக்கிற அந்த மாணவர்களை அப்படியே சிறைப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்த திட்டம் வைத்திருக்கிறது பாஜக அரசாங்கம். அதற்கு முன்பாக நாட்டு மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணிட்ட மாதிரி ராஜினாமா என்கிற ஒரு விஷயத்தை வெளிக்காட்டினா, அதையும் மீறி பார்த்தீங்களா இந்த மக்கள் போராடுறாங்க, அப்போ இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கிறது, வெளிநாட்டு சதி இருக்குன்னு அள்ளி விட தயாராக இருக்கும். அதை முட்டு கொடுக்கவும் இங்கே பல பேர் காத்திருக்காங்க. இங்கே அண்ணாமலை திடீர்னு நீலி கண்ணீர் வடிக்கிறார். அண்ணாமலை நீட்டுக்கு எதிராக அவர் வந்து பேசுறதெல்லாம் நம்பிடாதீங்க. நீட்டு மாணவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா, நீட்டு தான் மிக முக்கியமா கல்விக்கு, இதெல்லாம் சொல்றார் அண்ணாமலை. அதனால அவரெல்லாம் நம்பிட வேண்டாம். அதே மாதிரி இங்க இந்த பேரரசுன்னு ஒரு இயக்குனர் இருக்கார். அவர் வந்து அடிப்படையில் சங்கி. அவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று, அதான் அண்ணா அவர் சொல்லியிருக்கிறார், நீட் ரொம்ப முக்கியம், நீட்டை எதிர்க்கிறவர்கள் தேச விரோதிகள்ன்ற ரேஞ்சில் பேசியிருக்காரு. பல பேர் கிளம்புவாங்க, அதான் கவனமாக இருக்கணும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் போய் சனம் ஷெட்டி போய் அசிங்கப்பட்டு வந்ததெல்லாம் இங்கே பார்த்துருக்கீங்க. ஸோ கரப்பாம்பூச்சியினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. கரப்பாம்பூச்சின்னு கேவலமாக பார்த்த அந்த மாணவருடைய போராட்டம் என்பது மிக வீரியமாக மாறி ஆட்சியே மாற்றக்கூடிய நிலைமைக்கு வருதுன்னு தெரிஞ்ச பிறகு, இனிமே குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் கைவிடுவாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டார் தர்மேந்திர பிரதான். இனிமேல் அவரை காப்பாற்ற முடியாது தெரிஞ்சிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தாங்க, அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க, நடக்கலைன்னு இப்போது மோடி அரசாங்கம் அவரை கழுவி விட்டது. ஆகவே முட்டு கொடுக்குறவர்கள் எல்லாருக்கும் இதான் நடக்கும். ரொம்ப முட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களுக்கு பாதகம்னா உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அதற்கு தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் கூட நின்று முட்டு கொடுக்குற அரசியல் கட்சிகள் கவனமாக இருங்கள். மோடி சர்க்கார் என்றைக்கும் தன்னை மட்டுமே வளர்த்து கொள்ளும். சுற்றி இருக்கிறவங்க தேவை பயன்படுத்தும், கருவேப்பிலை மாதிரி தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் RSSல இருந்தால் கூட பரவாயில்ல, ஆட்சி கவுந்தர்ற ஸ்டேஜுக்கு போகிறது, ஆட்சிக்கே ஆபத்தாக வருது அப்படின்னா நீ வெளியே போன ஒரு எத்திட்டாங்க. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். பாஜக அரசாங்கத்தினுடைய செயல் திட்டத்தை மிக தெளிவாக அந்த மாணவர்கள் புரிந்து கொண்டதுனால எத்தனை அவதூறுகள் வந்தாலும் அந்த மாணவர்கள் அங்கேயே நின்று, அடக்குமுறைகள் வந்தாலும் அங்கேயே நின்று மிக நேர்த்தியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, அந்த மாணவருடைய எண்ணத்திற்கு கிடைத்த வெற்றி, அவர்களை நம்ம பாராட்டுறோம், வாழ்த்துறோம். இது வந்து நியாயமாக அனைத்து இந்தியா முழுமைக்கு இருக்கிற எல்லா மாணவர்களுக்கான போராட்டம். ஏதோ ஒரு டெல்லியில் இருக்கிற மாணவர், பாம்பேயில் இருக்கிற மாணவர், சென்னையில் மாணவர் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற படிக்கிற கனவோடு இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது அவர்கள் அனைவருக்கும் உரியது. இந்த வெற்றியை எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஏன்னா இவர்களுக்கும் கிடைக்கிற விஷயம். இதில் அடுத்தபடியாக நீட் அவசியம் இல்லை, நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றது பிரதானமான கோரிக்கை. அதையும் இந்த அரசாங்கத்தை செய்ய வைப்பார்கள் இந்த மாணவர்கள்னு நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புறேன். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நாள். நாம் எல்லாரும் இந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு அடுத்த செய்கைகள் என்ன, பாஜக அரசாங்கம் இந்த அவமானத்திலிருந்து பாஜக எந்த அடக்குமுறையை என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம்.
கேர்ஃபுல்லாக இருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.